யுத்த காலம் சமீபித்து விட்டது. எதிரிகள் ஆரவாரம் செய்கிறார்கள். ஏப்ரல் திங்கள் 23 ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி வருகிற நேரம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் இமாலய வெற்றி பெறுகிற தொகுதிகளில் ஒன்று அம்பத்தூர் என்பது வெல்ல முடியாத பகையை வெல்ல பிறந்தவர்கள் வெற்றி கழகத்தினர் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய நேரம் சமீபத்துவிட்டது. தடைகளை தாண்டி நாம் பயணத்தை இன்றைக்கு தொடர்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியை தொடங்கி 3 ஆண்டில் ஆட்சிக்கு வந்தது என்கிற அதிசய வரலாற்றை எங்கள் தலைவர் விஜய் எழுதப் போகிறார். அவர்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கவும் விருப்பமில்லை, அதிமுகவுக்கு வாக்களிக்கவும் விருப்பமில்லை. மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு இன்றைக்கு நாரி நாரி கிடக்கிறது. 3 வயது குழந்தை 75 வயது நிரம்பிய திமுகவை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேட்கிறார். சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்றார். வியட்நாம் விடுதலைக்கு வீதியில் நின்று கூவிய வியட்நாம் விடுதலை வீரர் ஹோசிமின் சொன்னார், வெட்டுக்கிளைகள் யானைகளை வீழ்த்தும் என்றார். பைபிளில் ஒரு சின்னம் சிறிய கோலியாத் வீழ்த்திய கதையை நான் பைபிளில் படித்திருக்கிறேன். ஆகவே 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட திமுக, ஒரு 31 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தில் இருந்த அதிமுக, 2க்கும் மாற்றாக ஒரு சக்தி இந்த மண்ணில் வர வேண்டும் என்று 35% வாக்காளர்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நாட்டினாலே மாற்றத்தை உருவாக்கிய மறுமலர்ச்சி தூதுவர் அறிஞர் அண்ணாவிற்கு கிடைக்காத இளைஞர்கள், தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார். உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக இன்றைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறான். பக்கத்தில் இருந்த ஒருவன் கேட்டானா வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறது சாத்தியமானு. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயிச்சா நான் ஃப்ரிட்ஜ்னு சொல்லல, பிரிஞ்சு சாதம்னு சொன்னேன்னு சொல்லி மாத்திடுவாங்க. இப்பொழுது விசிலை கண்டாலே நடுங்குகிறார், விசில் ஊதாதே என்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் களத்தில் நிற்க கண்ட புறம்போக்குகளுக்கு வாக்களித்து உங்கள் வாக்குரிமையை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்துவிடாதீர்கள். சென்னை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டத்தில் மதிப்பிற்குரிய தலைவர், சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கரும்பு தோற்கிற கனிவோடும், எறும்பு தோற்கிற சுறுசுறுப்போடும், இரும்பு தோற்கிற வலிமையோடும் இயங்கி வருகிற படைக்கு முந்தருவன் பாலமுருகன் என்பதை நாளை பறைசாற்றி வருகின்றார். வெற்றி திருமகன் என் விழிகளில் நிறைந்தவன் நண்பன் ஜி பாலமுருகன் அவர்களே, எளியவன் எனக்கு பிறகு உரையாற்ற காத்திருக்கின்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் என் கண்ணியத்திற்குரிய மாமா ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கு வியர்வை பாசனம் செய்திருக்கிற அம்பத்தூர் பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களே, அனிதா குமாரி அவர்களே, முத்து தமிழில் நிகழ்ச்சி தொகுத்து தந்திருக்கிற தங்கை சுருதி அவர்களே, கிழக்கு மாவட்ட அம்பத்தூர் கிழக்கு மேற்கு பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே, காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, கற்றறிந்த சார்ந்தோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுதலையாளர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற என் வாலிப தம்பிகளே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கிற கணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே,
எளியவன் எனது பேச்சை அச்சு பிசகாமல் ஒற்றெடுத்து அண்ணன் ஸ்டாலினிடம் ஒப்படைக்க வந்திருக்கிற அரசாங்கத்தின் ஒற்றர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தின் தண்ணீர் இல்லாத தலைவர், 1 கோடி தமிழிளைஞர் பாடி நின்ற பாட்டுக்கு பெரும் தலைவர், விளக்க முடியாத விரிவானம், அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், ஆரியர் தலைவர் விஜய் இவர்களின் நெஞ்சில் குடியிருக்கிற எத்தனையோ முறை நான் இந்த இடத்தில் உரையாற்றி இருக்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் மேடைக்கு வருகிற பொழுதே ஒரு மணப்பந்தலுக்கு போகிற மணமகனுடைய குறிப்போடு நான் மேடை ஏறினேன். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டனித்தை, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பர், வாழைந்தி வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வாழைந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், அம்பத்தூரில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்தி வெற்றி பெற்றான் பாலமுருகன் என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை பாலமுருகன் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார். யுத்தகாலம் சமீபித்து விட்டது. எதிரிகள் ஆரவாரம் செய்கிறார்கள். ஏப்ரல் திங்கள் 23 ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி வருகிற நேரம். இந்த நேரத்தில் அம்பத்தூரில் பாலமுருகன் தலைமையில் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் இமாலய வெற்றி பெறுகிற தொகுதிகளில் ஒன்று அம்பத்தூர் என்பது செய்தியாக. வெல்ல முடியாத பகையை வெல்ல பிறந்தவர்கள் வெற்றி கழகத்தினர் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய நேரம் சமீபித்து விட்டது. தமிழக வெற்றி கழகம் உதயமான நாளில் இருந்து இந்த இயக்கத்தை காயப்படுத்துவதற்கும் காவியம் செய்யும் நமது தலைவரை களங்கப்படுத்துவதற்கும் அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாந்த பூபதிகள், அம்பல குடுக்கைகள் நித்தம் ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தடைகளை தாண்டி நாம் பயணத்தை இன்றைக்கு தொடர்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் கழகம் தொடங்கி 3வது ஆண்டில் இன்றைக்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 1949 ஒரு மழை நாளில் ராபின்சன் நந்தவனத்தில் அறிஞர் அண்ணா அறிவியக்கத்தை தொடங்கினார். 18 ஆண்டு காலம் விரல் தேய எழுதினார், குரல் தேய பேசினார், கால் தேய நடந்தார், கண்ணுறக்கமில்லாமல் கடமையாற்றினார். ஒரு 18 ஆண்டு காலம் நிலைச்சு வந்தார்கள். பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள், லைசன்ஸ்தாரர்கள், அவர்களின் கையில் இருந்த பண்ணையார்களின் கட்சி காங்கிரஸ் எதிர்த்து அண்ணா அறிவியக்கத்தை தமிழ்நாட்டின் 8 திசைக்கும் கொண்டு சேர்த்தார். அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் ஆயிற்று. கலைஞர் தன்னுடைய கவிதை தமிழில் சொன்னார், பதுங்கி பாயும் வேங்கையன 18 ஆண்டுகளில் அண்ணா நீ பாராள வந்த கதை, பாரேனும் பகர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்றார் கலைஞர். அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அவர் 77 ஆட்சிக்கு வந்தார் என்றால் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியை தொடங்கி 3 ஆண்டில் ஆட்சிக்கு வந்தது என்கிற அதிசய வரலாற்றை எங்கள் தலைவர் விஜய் எழுதப் போகிறார் என்கிற கனத்த நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். வெல்ல முடியாத பகை ஒன்று இருக்க முடியாது.
3 வயது குழந்தை 75 வயது நிரம்பிய திமுகவை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேட்கிறார். எந்த செய்தியாளர்களை சந்தித்தாலும் என்னிடத்தில் கிடுக்கி கேள்விகளை கேட்பது மாதிரி 75 ஆண்டு கால திமுகவை 3 வயது பாப்பா எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் சம்பத் சொல்லுகிறேன், அல்லாமா இக்பால் சொன்னா சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்றார். வியட்நாம் விடுதலைக்கு வீதியில் நின்று கூவிய வியட்நாம் விடுதலை வீரன் ஹோசிமின் சொன்னான், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்றார். பைபிளில் ஒரு சின்னஞ்சிறிய கோலியாத்து வீழ்த்திய கதையை நான் பைபிளில் படித்திருக்கிறேன். ஆகவே 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட திமுக, ஒரு 31 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தில் இருந்த அண்ணா திமுக, 2க்கும் மாற்றாக ஒரு சக்தி இந்த மண்ணில் வர வேண்டும் என்று 35% வாக்காளர்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற தேர்தலில் 65% தாண்டி வாக்குகள் பதிவாவதில்லை. அப்படி என்றால் 35% வாக்காளர்கள் எங்கே போனார்கள்? அவர்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கவும் விருப்பமில்லை, அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கவும் விருப்பமில்லை. மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு இன்றைக்கு நாரி கிடக்கிறது. நடிகர் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடிகர்களாகிவிட்ட காரணத்தால் நடிகன் ஒருவன் தலைவனாகிவிட்டான் என்கிற விஷயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஒரு சக்தி வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட தலைவன் அண்ணன் வைகோ அவர்கள் 994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு அவர் அறிவாலயத்திலே அடக்கம் செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். அந்த கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்திருந்த பொழுது ஈழத்து சொந்தங்களின்பால் ஈரம் கொண்டவர், வறியவர்களுக்கு மாறி விளங்குகிறவர், கருப்பு எம்ஜிஆர் என்று சித்தரிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு திமுகவுக்கு குறைந்த வாடகைக்கு விற்றிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்ததுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். 6000 ஏக்கருக்கு அதிபதி, 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திராவின் அம்பாசிடர். இந்திய துணைக்கண்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் எங்கெல்லாம் குழுமனப்பான்மை கொடிகட்டி பிறக்கிறதோ சமாதானத்தை செதுமிக்க இந்திராவால் அனுப்பப்படுகிற தூதுவர் கபில்சலம் கருப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு ஒரு வகுப்புவாத கட்சியோடு கைகார்த்து கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறது. எப்போது அதனுடைய உயிர் பிரியும் என்று என்னாலே அனுமானிக்க முடியவில்லை. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் உலக நாயகன் கமலஹாசன். என்னுடைய தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் வாங்கி தரப்போகிற மகா கலைஞன் என்று நான் நம்பியிருந்த கமலஹாசன் திமுக மீது தீவிர எதிர்ப்பை ஆத்திரத்தை கொட்டி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். இப்பொழுது டார்ச் லைட்டை அறிவாலயத்தில் தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை விட்டு நிரப்பத்தான் ஒரு சில்லறை பயல் சீமான் இப்போது மக்களிடமிருந்து அந்நியமாகி தன் கட்சி தொண்டர்களுடைய நம்பிக்கை கூட இழந்தவனாக ஒரு பைத்தியம் பவனி வருவதைப் போல ஆடு மாடுகளை கட்டிப்பிடிக்கிறான். ஆடுகள் அலறுகின்றன, ஆபத்து வந்து விட போகிறது. எல்லா தலைவர்களும் தோற்றார்கள், தொலைத்தார்கள். அதிமுகவை திமுகவை களத்தில் எதிர்கொள்ள முடியாது என்று பயணம் தொடங்கியவர்களுடைய பயணம் பாதியில் முடிந்தது. அந்த பயணத்தை தொடர்வதற்கு ஒருவன் வரமாட்டானா? எங்கள் இருண்டு கிடக்கிற வானம் விடியாதா? காலத்தை வெல்லுகிற ஒரு தலைவன் தமிழ் நிலத்தில் பூவாளம் பாடிக்கொண்டு புறப்பட மாட்டானா என்று வானம் இருண்டதடா, வல்லிருட்டு சுண்டதடா, மான தமிழரினம் மங்கி கருத்ததடா, ஈரம் கலந்ததடா, இழிவு மிகுந்த இனம் இழிவு மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா. அந்த இடத்தை எட்டிப்பிடிக்க ஒரு தலைவன் வரமாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்த பொழுது இதோ வர்றேன் விஜய் வர்றேன் என்று தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார்.
39 ஆண்டு காலம் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் திருத்தணி மலையின் எல்லையிலிருந்து தென் திசை குமரி வரை ஒரு வானம்பாடியை போல பயணம் செய்த நாஞ்சில் சம்பத் அம்பத்தூரில் அறிவிக்கிறேன், என் தலைவன் விஜய் அவர்களுக்கு கிடைத்த இளைஞர்கள் உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை. இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜிப்படைகளினுடைய நாச தாக்குதலை எதிர்கொண்ட இங்கிலாந்தின் சிங்கம் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு கிடைக்காத இளைஞர்கள். இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் களம் கண்ட மாவீரன் கரிபால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள். Feed the military man, capture the nation என மூறி முழங்கி வாளாலே உலகத்தின் முக்கால் பகுதியை தன் காலடிக்குள்ளே கொண்டு வந்தானே மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டருக்கு கிடைக்காத இளைஞர்கள். கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பக்கிரி வேஷம் போட்ட எங்கள் மகாத்மாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள். வேளை வரும், வெற்றி விரைந்து வரும், அது நாளை வரும் என்று நம்பி நாக்கினாலே மாற்றத்தை உருவாக்கிய மறுமலர்ச்சி தூதுவன் அறிஞர் அண்ணாவிற்கு கிடைக்காத இளைஞர்கள். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார். இல்லறத்திற்கு தலைமை தாங்குகிற தாய்மார்கள் இன்றைக்கு தளபதி விஜய் வாகை சூட வேண்டும் என்றவர்கள் வரம் கேட்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குப்படி நீ ஓட்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் 12.5 லட்சம் பேர் என்றால் 12.5 லட்சம் பேரினுடைய வாக்கும் தாவேக்காவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியலாளர்கள் கணிக்கிறார். கல்லூரிகளிலே கலை தேட போற மாணவர்கள் ஐடி சொர்க்கத்திலே இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி பாடுபடுகிற என் ஆரியர் தம்பிமார் ஒரு சமூக மாற்றம் மட்டுமல்ல சரித்திர மாற்றமும் நிகழ வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அலைகின்ற அரசியல் பார்வையாளர்கள் ஆகா விஜய் வந்து விட்டார், விஜயின் கையில் தமிழ்நாட்டை கொடுத்தால் அவர் பத்திரமாக பாதுகாப்பார், மாறி மாறி அதிகாரத்திற்கு வந்து சூறையாடி இருக்கிறார்கள். அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு சூரியோதயத்தில் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் திராவிட மாப்பிள்ளைக்கும் திராவிட மகனுக்கும் கடல் கடந்த நாட்டில் 30 லட்சம் கோடி சொத்து இருக்கிறது என்று அறிவித்தவன் நாஞ்சில் சம்பத் அல்ல, அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். அந்த நிமிடத்தில் அவர் வகித்து வந்த நிதியமைச்சர் பதவியை அவரிடமிருந்து தூக்கினார் ஸ்டாலின். அதற்கு மறுப்பு சொல்வதற்கு திமுகவால் முடியவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராகி இருக்கிறது. உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் வறுமையும் வெறுமையும் இல்லாமையும் கல்லாமையும் தமிழ்நாட்டில் எங்கெங்கு காணிலும் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக இன்றைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லுகிற இடமெல்லாம் வெட்ட வடிவானமாக வெள்ளரிக்கும் காடாக இருக்கிறது, மக்கள் இல்லை. கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி செலவழித்து அவருடைய உத்தமபுத்திரன் உதயநிதிக்கு திருவண்ணாமலைக்கு அருகில் வடக்கு மண்டல இளைஞரணி மகாநாட்டை நடத்தினார்கள். 1,35,000 இளைஞர்களுக்கு அனுமதி கொடுத்து 1,35,000 இளைஞர்கள் உட்காருகிற இடத்தில் ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் ஒரு பாட்டில் என்னதென்று தெரியவில்லை. அந்த பாட்டில் மிக்சர், மர்ஃபி, கடலை மிட்டாய், சிக்கன் பப்ஸ், மிக்சர், காரசேவ் என்று 10 வகை பொருட்கள் 1,35,000 இளைஞர்களும் தின்று கொண்டே இருக்கிறார்கள். ஸ்டாலின் பேசிக் கொண்டே இருக்கிறார், யாரும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை.
பேசி முடித்ததற்கு பிறகு அங்கே ஒரு பயல் இருக்கிறான், ஊறுதாலி இருக்கிறவர். இன்றைக்கு திருவண்ணாமலையை பட்டா போடலாமா என்று கேட்கிறான். சேகர் பாபுடத்தில் கேட்டானா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை பட்டா போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கிறான். சேகர் பாபு சொன்னாராம், நான் செத்த பிறகு உங்களிடம் சொல்லுகிறேன். அப்படி ஊர்காலியா இருக்கிற அந்த பயல் வெள்ளியினால் செய்த நாற்காலியை கொண்டு போய் மேடையில் ஸ்டாலினுக்கு போடுகிறார். வெள்ளியினால் செய்த நாற்காலி. நான் என் தாய்மார்களை கேட்கிறேன், வெள்ளி விலை இன்றைக்கு கிராமுக்கு 250. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு வசதி இல்லாத ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார். ஒரு பவுன் இன்றைக்கு 1,29,000 ரூபாய். கல்யாணத்திற்கு காத்திருக்கிற தங்கைகள் மட்டும் தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர். தங்கம் வாங்க வழி இல்லாமல் அங்கம் குலைந்து அழுகிறாள். திருமணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் அவர்கள் நித்தம் நித்தம் தேம்பி தேம்பி அழுகிறாள். ஆடுவார் இல்லாத அரங்கமாய், பாடுவார் இல்லாத பாடலாய், தேடுவார் இல்லாத திரவியமாய், தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய், யாரும் எடுத்து பிடிக்காத உயர்ந்த இலக்கியமாய், மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாய், எங்கள் வீட்டு வாசல் படிக்கட்டுகளில் கொலுப்பொம்மையை போல குலுங்கி குலுங்கி அழுகிற பெண்களின் தொகை 80 லட்சம் பேர். இந்த நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் இதையெல்லாம் மறந்துவிட்டு when Rome was banning, Nero was fiddling என்பதை போல வெள்ளி நாற்காலி கொண்டு போடுகிறார். அதிலே அண்ணன் ஸ்டாலின் உட்கார மாட்டார் என்று நான் நினைத்தேன். 50 வருட அரசியல் அனுபவம் இருக்கிறது, நாட்டு மக்களின் கோபத்திற்கு ஆளாக மாட்டார் என்று நினைத்தேன். உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்தது போதாது என்று காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்கிறார். அன்றைக்குத்தான் என்னுடைய நாட்குறிப்பில் நான் எழுதினேன், ஸ்டாலின், நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய். உன்னிடத்தில் இருக்கிற முதலமைச்சர் நாற்காலி விஜயை நோக்கி நகர்ந்து கோவை பல்லடத்தில் வடக்கு மண்டல மகளிரணி மாநாடு நடத்தினார்கள். அந்த மகளிரணி மாநாட்டுக்கு வந்த பெண்களுக்கு சமைப்பதற்கு நியமிக்கப்பட்ட சமையல்காரர்கள் மட்டும் 1500 பேர். பந்தி பரிமாறுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் 500 பேர். இன்றைக்கு சென்னை காலையில் வந்தால் தோசை இல்லை என்றான். ஏன் கேட்டேன், கேஸ் இல்லை என்றான். ஆம்லெட் இல்லை என்கிறான். இந்த கூட்டத்துக்கு வருகிற பொழுது ஒரு விடுதியில் சென்று ஒரு பஜ்ஜியும் டீயும் தாருங்கள் என்று கேட்டேன். மோடி இருக்கிறவரை பஜ்ஜி சாப்பிட வாய்ப்பில்லை என்றார். ஆனால் ஒரு மகளிர் மாநாட்டுக்கு 1500 சமையல்காரர்கள், 500 பேர் பரிமாறுகிறவர்கள் என்று ஒரு ஆடம்பர கூத்தை இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை நாளைக்கு? கரை சேர முடியாத மக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதுண்டா? பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சிகரெட்டு புகைந்தெறிய கீழ்வானம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற என் தம்பிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதுண்டா? சுங்குவார் சத்திரத்தில் தனியார் கல்லூரியில் எங்கள் தலைவர் பேசுகிற பொழுது சொன்னார், வீட்டுக்கு ஒருவனு இளைஞனுக்கு வேலை உத்தரவாதம் என்று அறிவித்தார். குடும்பத்திலே வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் அவசியம் இருக்க வேண்டும் என்றார். இடம் விட்டு இடம் பெயர்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு இருசக்கர வாகனத்திற்கு நான் ஆட்சிக்கு வந்தால் உத்தரவாதம் என்றார். இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்முணர்வுகள் அங்கிங்கனாதபடி எங்கும் சென்று எங்கும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் பெருமைக்குரியவர்களே,
இந்த பாலியல் கொடுமையை செய்வதில் பாதி பேர் திமுக காரர். திருவள்ளூரில் நகராட்சி தலைவர், கவுன்சிலர். இந்த விழிப்புணர்வு வேற எந்த கட்சியிலும் இல்லை. விமானத்தில் பறக்கிற பெண்ணிடம், விமானத்தில் பயணத்தின் போது பணிப்பெண்ணிடம் பாலியல் சீண்டல் செய்வதற்கு எத்தனைக்கலாம். தரையில் தான் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என்றால் அயோக்கிய நாய்கள் ஆகாயத்திலும் அட்டகாசம் செய்கிறார். குளிர் பள்ளி கொண்டு கிடக்கிற ஓசூரில் 2.5 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொள்கிறான் 40 வயது திமுக இளைஞரணி அமைப்பாளர். இது தொடருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி என்ன? எங்கள் தலைவர் மகளிர் சிறப்பு தின கொண்டாட்டத்தில் சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் ராணி வேலு நாச்சியார் படை ஒன்று உருவாக்கப்பட்டு சீருடை அணியாத அந்த பெண்கள் கண்காணிப்பார்கள், கட்டுப்படுத்துவார்கள் என்று அறிவித்தார். இன்றைக்கு பெண்கள் மீதான புகார்களை விசாரிக்கிற நீதிமன்றங்களில் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, பெண்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை. எங்கள் தலைவர் சொன்னார், அஞ்சலை அம்மாள் பெயரால் விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னார். எங்கள் தலைவருடைய ஒவ்வொரு வாக்குறுதியையும் நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டத்தை வகுத்துக் கொண்டதற்கு பின்னர் அறிவித்திருக்கிறார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறான். பக்கத்தில் இருந்த ஒருவன் கேட்டானா, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறது சாத்தியமான்னு. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயிச்சா நான் ஃப்ரிட்ஜ்னு சொல்லல, பிரிஞ்சு சாதம்னு சொன்னேன்னு சொல்லி மாத்திடலாம். நடைமுறைக்கு உகந்ததை தலைவர் சொல்லுகிறார். இப்ப எங்க மேல ஆத்திரம், ஒவ்வொரு ஆளையா ஏவி விடுறான். இன்னைக்கு சயின்டிஸ்ட் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஒரு அதிமேதாவி, அவனுடைய பேர் பொன்ராஜ். நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறது என் சிகரம், நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் புதையல், நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு என்று கேட்ட இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாமின் உதவியாளர் என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் இந்த நாட்டில் ஒரு மிக மெகா மோசடியில் இறங்கியிருக்கிறான். அவன் பெயர் பொன்ராஜ். இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களை விபச்சாரிகள் என்று அழுக்காக்கி அவர்கள் எல்லாம் தாவேக்காவல் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு அவன் ஒரு கருத்து பதிவிட்டார். நாஞ்சில் சம்பத் மேடைக்கு வருவதற்கு முன்னால் புதிய தலைமுறைக்கு செவி கொடுத்து விட்டு வந்தேன். என்னுடைய ட்விட்டரில் இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தேன். தொடர்ந்து தலைவர் விஜய் அவர்களும் ட்விட்டரில் பதிவிட்டார்கள். நான் மேடைக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு தகவல் வருகிறது, பொன்ராஜ் மீது டிஜிபி அலுவலகத்தில் தலைவர் நேரடியாக சென்று புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பொன்ராஜ் போன்ற ஆதாய சூதாடிகளுக்கு, அறிவாலயத்திற்கு விலைபோற பயிர்களுக்கு நாஞ்சில் சம்பத் எச்சரிக்கிறேன், இதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் காலில் கிடக்கிற செருப்பு தொடர்ந்து காலில் கிடக்காது. யாருக்காக குறைக்கிறாய்? எதற்கு எங்களை இழிவுபடுத்துகிறாய்? எங்கள் தாவேக்காவையும் எங்கள் தலைவனையும் நீங்கள் அழுக்காக்க முடியாது. தலைவர் விஜய் ஆகாயம், இதை அண்டங்காக்கைகள் அழுக்காக்க முடியாது. மார்ச் 7ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த இப்தார் விருந்தில் எங்கள் தலைவர் அறிவித்தார், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, அறிவித்த அறிவிப்பிலே மாற்றமில்லை, ரீகன்சிடருக்கு வாய்ப்பில்லை. இந்த பயணத்தில் எது வந்தாலும் அதை எதிர்கொள்வேன். 36 கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்திய அரசியல் அரங்கில் எங்கள் தலைவர் விஜயை தவிர பெறுவதற்கு வாய்க்காது. இப்பொழுது
விசிலை கண்டாலே நடுங்குகிறார்கள். விசில் ஊதாதே என்கிறார். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து கிரிக்கெட் மேட்ச் சேப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. அங்க போய் விசில் ஊதாதே என்கிறார்கள். அனிருத் என்கிற இசை இயக்குனர் ஒரு பாட்டை ராவணன் மவன்தாண்டாலும் பாடி விசில் இசைக்க கூடாது என்றவர்களுக்கு அவர் ஆப்பு விட்டார். உங்கள் சின்னத்தை நாங்கள் படித்தோமா? ஏன் உங்களுக்கு ஆத்திரம் வருகிறது? முதலமைச்சர் இப்பொழுது சொல்லுகிறார், வேற வழி கிடையாது, உங்க கனவை சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் காலையில் அடையாற்றில் நடைபயிற்சி வருகிற பொழுது ஒருவரிடத்தில் கேட்டார், உங்கள் கனவை சொல்லுங்கள். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். அதற்கு பிறகு முதலமைச்சர் இந்த கனவை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறதா? நான் கேட்கிறேன், இந்த உங்க ஆட்சியில் இன்னைக்கு என்ன குறை? நீங்கள் 505 வாக்குறுதிகள் தந்தீர்கள் 2021 தேர்தலில். நாஞ்சில் சம்பத் அம்பத்தூரின் பொதுமக்களின் கவனத்திற்கு சொல்கிறேன், 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நிறைவேற்றப்பட வாக்குறுதிகள் 273 இருக்கிறது. குறைந்தபட்சம் கண்ணில் தெரிகிற புண்ணது. மாதந்தோறும் மின்கணக்கு எடுக்கப்படும் என்று அறிவித்தீர்கள். 5 ஆண்டு காலம் ஆயிற்று. மாதந்தோறும் மின்கணக்கு எடுப்பதற்கு உங்களை தடுத்தது யார்? உங்களிடத்திலே நாங்கள் பட்டம் கேட்கவில்லை, பரிசு கேட்கவில்லை. நான் கேட்கிறேன், மாதந்தோறும் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான வாய்ப்பை ஏன் உங்களால் தர முடியவில்லை? மின்சாரத்துறையில் இடப்பற்றாக்குறை, வேலை நியமிக்கப்பட வேண்டியவர்கள் கிட்டத்தட்ட 7000 பேரை பணி நியமிக்க வேண்டியது இருக்கிறது. மின்துறை அமைச்சர் யார்? டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் எஸ்எஸ்எல்சி தேர்வு வெற்றி பெற்றவர்கள் மட்டும் எழுத வேண்டிய தேர்வு அது. 23 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். 5000 பேர் வேலைக்கு எடுப்பதற்கு எஸ்எஸ்எல்சி படித்தவரா தேர்வு எழுதுகிறான்? எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பட்டம் பெற்றவன் எழுதுகிறான். இந்த வேலையில்லா கொடுமைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் திட்டம் உண்டா? இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு திமுகவை நடத்த முடியாமல் திணறுகிறார். திமுக இப்பொழுது வாடகை பேச்சாளர்களை நம்பித்தான் அது உயிர் வாழ்கிறது. இயக்குனர் விசி குகநாதன் திமுக பேச்சாளர் யார் என்று கேட்டா பாண்டியராஜன். அவன் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றதுக்கே 3 நாள் ஆகும். அவனை கொண்டு மேடையில் ஏற்றி பேச வைக்கிறாங்க. திமுக மேடையில் பேசுறது யாருன்னா பொன்மண்ணன். திமுக மேடையில பேசுறது யாருன்னா வடிவேலு. வடிவேலு ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்தை எதிர்த்து பேச பணித்து அதற்கு பிறகு சினிமா வாய்ப்பை இழந்தவன். தலைவருடைய கடைசி படம் ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி என்ற படத்தை ரெட்டியன் மூவிஸ் தயாரித்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டார்கள். நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது சிவகார்த்திகேயன் படம். எந்தைக்கு இவர்களை நம்பினானோ இப்பொழுது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலே போய் இருக்கிறான். சனி உனக்கு பிடிக்கிறது. காவை காயப்படுத்துவதாக கருதி பல்வேறு ஆளுமைகளை நீங்கள் அழைத்து காவை இன்றைக்கு நீங்கள் அழுக்குப்படுத்த, களங்கப்படுத்த நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் எங்கள் தலைவருக்கு கூடுகிற கூட்டம் இந்தியாவில் எந்த தலைவருக்கும் கூடவில்லை. அகரம் சேரியில் பேச போகிறார். ஈரோட்டுக்கரையில் விஜயமங்கலத்தில் பேச போகிறார். 82 நிபந்தனைகள். கூட்டம் நடத்துகிறவன் 1000 பிறகின்ற எங்கள்
நிர்வாக குழுவினுடைய தலைவர் செங்கோட்டை 82 நிபந்தனைகள். சேலத்தில் பொதுக்கூட்ட அனுமதி கேட்டால் 52 நிபந்தனைகள். தஞ்சையில் பொதுக்கூட்டம் கேட்டால் 42 நிபந்தனைகள். நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளை விதித்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்று யோசித்தார்கள். அகரம் சரி 30 நிபந்தனைகள். எங்கள் தலைவர் கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி தாண்டி வாலாஜா சாலை எல்லை வருகிற பொழுது 5000 இளைஞர்கள் அவரை வரவேற்க காத்திருந்தார்கள். வாலாஜா தாண்டி ராணிப்பேட்டை போகிறார். அங்கேயே வழிமறித்து ஒரு 10,000 இளைஞர்கள் இருக்கிறார். தலைவரை பின்தொடர்கிறார்கள். ராணிப்பேட்டை தாண்டி ஆற்காடு செல்கிறார். அங்கேயும் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள். மேல் விசாரம், அங்கேயும் இஸ்லாமிய பெண்கள் எங்கள் தலைவரை வரவேற்க திரண்டிருக்கிறார்கள். மேல் விசாரம் தாண்டி புதுவசூர் தாண்டி அலவேலுமங்காபுரம் தாண்டி எங்கள் தலைவர் வேலூருக்குள்ளே நுழைகிறார். வேலூர் 6 கிடந்தன் அகன்ற நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்துக் கொண்டு 10,000 பேர் இருக்கிறார். காட்பாடி போய் குடியாத்தம் தாண்டி பள்ளிகொண்டா தாண்டி அகரம் சேரிக்கு போனால் எங்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஸ்டாலின் அரசு அனுமதி தந்தது 4,998 பேருக்கு. 2 பேர் சேர்த்து 5,000 ஆயிரும். 5,000 ஆகக்கூடாதான். ஆனா 4,998 பேருக்கு அனுமதி இருந்தால் அந்த அரங்கத்திற்கு வெளியே காத்து நின்ற இளைஞர்கள் 3 லட்சம் பேர். இந்த வரலாறு எங்கள் தலைவரை தவிர இன்னொருவருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாத்தியமில்லை. இப்பொழுது பழிவாங்க துடிக்கிறார். மார்ச் 8 மகளிர் தினத்துக்கு இன்றைக்கு தாவக மாவட்ட செயலர் ராஜமோகனுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் தலைவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். தஞ்சை மாவட்டம் திருவோணம் ஒன்றியம் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். ஒரு எலிமெண்டரி பள்ளியினுடைய ஆசிரியை, தலைமை ஆசிரியை, அவளுடைய பேர் கிருஷ்ணவேணி. தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் மார்ச் 8 மகளிர் தினத்தன்றைக்கு தன்னுடைய பள்ளியில் மகளிர் தின கொண்டாட்டத்தை கொண்டாடினார். அதிலே எதிர்பாராத முத்தம்போல் தாவேகா மாவட்ட செயலாளர் ரமேஷ் அதில் வந்து கலந்து கொண்டார். அதற்காக இன்னும் பணியாற்றுவதற்கு 2 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கிற நேரத்தில் நேற்று கிருஷ்ணவேணியை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். கிருஷ்ணவேணி என்னிடத்தில் தொலைபேசியில் குலுங்கி குலுங்கி அழுகிறார். எனக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை. நான் எந்த அரசியல் கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை. தாவேகா மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்பது எனக்கு முன்னும் பின்னும் தெரியாது. எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்க சொன்னேன். விழா நடந்தது, ரமேஷ் வந்தார். அதற்காக இன்றைக்கு என்னை பதவியில் இருந்து தூக்கிவிட்டார்கள் என்று கிருஷ்ணவேணியின் இடத்தில் குலுங்கி குலுங்கி அழுதார். வழக்கு கொடுக்க சொன்னேன். மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். ஸ்டே ஆர்டர் கேட்கிறார். இதை எப்படியாவது தலைவரிடத்தில் சொல்ல முடியுமா என்று என்னிடத்தில் கேட்டார். தலைவரின் கவனத்திற்கு நான் கொண்டு போகிறேன் என்று சொன்னேன். அந்த பள்ளி இருக்கிற இடம் சங்கர்நாதர் குடிக்காடு, திருவோணம் ஒன்றியம். தாவேகாவை ஆதரிக்காமலேயே தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி ஒரு ஹெட்மாஸ்டரை பதவி நீக்கம் செய்கிறார். அப்படி என்றால் மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டங்களில் பேசுகிற நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது எண்ணினால் எனக்கு நெஞ்சில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அண்ணன் ஸ்டாலினுக்கு, நீ 1000 இடிகள் கொண்டு எறிந்தாலும் விஜயின் பெயரை உச்சரித்துக் கொண்டு நான் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான முடிவில்லாத போரில் எளியவன் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்று நான் தலைவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க போகிறேன். இந்த மகத்தான குருஷேத்திரத்தில் நான் வாக்காளர்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் வேட்பாளர்களிடத்திலே வசதி உள்ளவர்கள் இல்லை. ராணிப்பேட்டைக்கு போனேன். மாவட்ட செயலர் யார் என்று கேட்டேன்.
நான் தான் என்று சொன்னார். என்ன செய்கிறேன் என்று கேட்டேன். பூக்கடை வைத்திருக்கிறேன் என்றார். பூக்கடை வைத்து விட போண்டா கூட வாங்கி கேட்க முடியாதுன்னு நான் பேசிட்டு வந்துட்டேன். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஏதும் இல்லாதவர்கள். ஆனால் விஜயின் திருநாமத்தை இறைவனுடைய திருநாமமாக உச்சரித்து உயிர் வாழ்கிறவர்கள் ஒரு சாதக பறவைகள். இந்த கட்சியை எளிதில் சிதைத்து விடலாம் என்று அவர் திட்டமிடுகிறார். அண்ணன் ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் ஏதுமற்றவர்கள் தான். நீங்கள் பல்லாயிரம் கோடி குவித்து வைத்திருக்கிறீர்கள். நிதியமைச்சருடைய PA-வின் கையிலே 400 கோடி இருக்கிறது. PA தர்பா என்று ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வந்தது. கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய PA சரவனிடத்திலே 100 கோடி ரூபாய் இருக்கிறது. தகவல் வருகிறது. மந்திரிகளுக்கு எடுபடி வேலை பார்க்கிற பயல்களே கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். நாட்டு மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் வாடுகிறார். ஆனால் இந்த ஆட்சி இன்றைக்கு தவறான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ பிஜேபியை எதிர்ப்பது மாதிரி ஒரு நாடகம் போடுகிறார்கள். எங்கள் தலைவர் தான் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் சொன்னார், பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவென்று மௌனத்தை கலைத்தார் எங்கள் தலைவர். உறவு இல்லையா? நாங்கள் சம்பத் கேட்கிறேன், பிஜேபிக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்ன? மேற்கு வங்காளத்தில் ஒரு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு 600 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வெள்ளை காட்டன் சேலை அணிந்திருப்பார். ஒரு பொட்டு நகை கூட கிடையாது. SIR திருத்தத்தை கண்டித்து கல்கத்தா குலுங்க பேரணி நடத்தியதை நடந்து வந்தார் அந்த பெருமாட்டி. சும்மா விடக்கூடாது தேர்தல் ஆணையத்தை என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடுத்து வழக்கு விசாரணைக்கு வருகிற இன்றைக்கு திமுகவை போல 30 லட்சம் 50 லட்சம் அபிஷேக் சிங்கி கபில் சிபல் என்று வழக்கறிஞர்களை நியமிக்கவில்லை. அவரே வாதாடுவதற்கு கவன் போட்டுக் கொண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்தார். உலகம் அவரை அண்ணாந்து பார்த்தது. உச்ச நீதிமன்றத்திலே வாதாடினார். அந்த அம்மையாரின் பெயர் மம்தா பானர்ஜி. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், மம்தா பானர்ஜிக்கு இருக்கிற தைரியத்தில் 1000-ல் 1 பங்கு ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? நான் ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், மம்தா பானர்ஜி கட்டி இருக்கிற சேலையை 1 வாரம் கடன் வாங்கியாவது கட்டிப்பார். உனக்கு உணர்ச்சி மாநில உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்களா? இல்ல. குறைந்தபட்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா? இல்லை. தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்குவதற்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா? இல்லை. நூற்றாண்டு பெருமை கொண்ட பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தொடங்கப்பட்ட எங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, லட்சுமண சுவாமி முதலியார், மால்கம் ஆதிசேஷையா போன்ற கல்வியாளர்கள் அலங்கரித்த சென்னை பல்கலைக்கழகம் அம்மனமாகி கிடக்கிறது. வைஸ் சான்சலர் இல்லை. 12 பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் இல்லை. 90 அரசு கல்லூரிகளிலே முதல்வர்கள் இல்லை. 206 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் நாளுக்கு நாள் தரைமட்டமாகி வருகிறது. பிஜேபி சர்க்கார் சொன்ன நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்தார் ஸ்டாலின். ஆனால் சத்தம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகிற சதி செயலில் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பகிரங்கமாக இயங்குகிறார். ஒரு கல்வியாளர் அந்த குழுவில் இருந்த ஜவஹர் நேசன், பேராசிரியர் ஜவஹர் நேசன், இவர்கள் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை நடைமுறைப்படுத்துகிற இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்று ராஜினாமா செய்தார். வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓநாயின் கரையை விற்கிறீர்கள். நீண்ட நாள் விற்க முடியாது. இந்த கொடுமைக்கு முடிவு காணத்தான் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 234 தொகுதிகளிலும் இருக்கிறார். கையில் காசு இல்லை. நான் மாவட்ட செயலாளருக்கும் சொல்லுவேன், கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லுவேன், சேஃப் மணி, சேஃப் எனர்ஜி, சேஃப் டைம். அவர்கள் பலர், நாம் பலராக இருந்தாலும் நாம் இலராக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் பகவான் கண்ணன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய தலைமாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற திமிரில் வந்து உட்கார்ந்திருந்தான் துரியோதனன். துரியோதனன் கண்ணனிடத்திலே கேட்டான், குருஷேத்திரத்திற்கு நாள் குறித்து விட்டாய், எனக்கு என்ன தருவாய் கண்ணா என்று கேட்டான். பகவான் கண்ணன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய உலைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்களை எனக்கு தா என்று கேட்டான். தந்தேன் என்றான் கண்ணன். என் பெருமைக்குரியவர்களே, காலடியில் அச்சடக்கத்தோடு உட்கார்ந்திருந்தான் அர்ஜுனன். என்ன வேண்டும் என்று கேட்டான். எல்லா ஆயுதங்களையும் அவனுக்கு கொடுத்து விட்டு என்ன வேண்டும் என்று என்னை கேட்கிறாய் என்று கேட்ட பொழுது, நீ ஒன்றும் தர வேண்டாம், யுத்த காலத்தில் எனக்கு ஆலோசனை சொன்னால் போதும் என்றான். குருஷேத்திர போர் வெடித்தது. பகவான் கண்ணன் பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டினான். முடிவில் வெற்றி யாருக்கு கிடைத்தது என்றால் பாண்டவர்களுக்குத்தான் கிடைத்தது. அதிகாரத்தில் இருந்தவர்கள் தோற்று போனார்கள். இதுவும் ஒரு குருஷேத்திரம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தோற்க வேண்டும் என்ற முடிவை தாருங்கள் என்று கேட்கிறேன். பாலமுருகனுக்காக தாவேக்காவுக்கு நாஞ்சில் சம்பத்து மன்றாடுகிறேன். பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விட்டு பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பெய்தை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் களத்தில் நிற்க கண்ட கண்ட புறம்போக்குகளுக்கு வாக்களித்து உங்கள் வாக்குரிமையை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து விடாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன். உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டது போல நாஞ்சில் சம்பத் அம்பத்தூரில் யாசகம் கேட்கிறேன். காண பறவையின் கலகலவின் ஓசை விட, ஆலயமணியின் ஓசை விட, கடல் ஆரவாரம் செய்கிற கடல் அலையின் ஓசை விட உன்னதமான ஓசை விசில் ஓசை என்பதை நிரூபிக்கிற வகையில் வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு, வாய்ப்படியுங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். ராவுத்தர் இப்ராஹிம் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் ராஜமோகனும் பந்தி வைப்பார்கள். பசியோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். பந்தி பரவாரப்படுகிறது, கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி.